ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கலந்த குழம்பு பொடி பார்க்கலாம். இந்த குழம்பு பொடி பார்த்திங்கன்னா எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. இந்த குழம்பு பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பொடிக்கு மொத்தம் 9 வகையான பொருட்கள் நம்ம சேர்க்கணும். அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல நாட்டு கொத்தமல்லியாக கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வந்து 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முழு மஞ்சள், அதாவது சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்ல உரப்பு தரக்கூடிய காஞ்ச மிளகாய், அது ஒரு 1/4 கிலோ. சீரகம், அப்புறம் 50 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. நான் சீரகமும் மிளகும் ஒரு வாளியில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தனியாக காட்டினேன். பட் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி. இது ரெண்டுத்தையும் ஒரு ட்ரை கடாயில் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, உங்கள் குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனை வரும். அதுக்காக நம்ம இந்த கருவேப்பிலை நம்ம சேர்க்குறோம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா உடையணும். அந்த இலை வந்து நல்லா உடையணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொடி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் மூடியை வந்து திறந்து வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸாவது நல்லா திறந்து வச்சுருங்க. அந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாகவே வரும். இந்த பொடி வந்து நீங்கள் எல்லா வகையான குழம்புக்கும் சேர்த்துக்கரலாம். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு, எந்த வகையான குழம்புக்கும் நீங்கள் சேர்க்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பொடி வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் இதே போல் மெத்தடில் அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.